கிரெடிட் கார்டு லோன் ட்ராப் என்னன்னு கேக்குறீங்க. கிரெடிட் கார்டு லோன் ட்ராப்னா ஜென்ரலா கிரெடிட் கார்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபுல் பேமெண்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரீ அப்ரூவ்ட் மாதிரி கிரெடிட் கார்டு லோன் ஆஃபர் கொடுக்குவாங்க. அந்த ஆஃபரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த லிமிட், அவங்க கிரெடிட் கார்டு லிமிட் இருக்கு இல்லையா, அந்த லிமிட்ல உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது வாங்கிட்டு கிரெடிட் கார்டு இஎம்ஐ பே பண்ற மாதிரி பே பண்ண மாட்டாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் டியூ மட்டும் பே பண்ணுவாங்க. அது லோனுக்கு தனியா இஎம்ஐ போகும், அதை வந்து மிஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், ஈஸியா நீங்க மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா யூஸ் பண்ணா இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். நீங்க இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கேஷ் வச்சுன்னு சுத்துறது இல்ல. இன்னொன்னு ஹாட் கேஷ் கையில இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ் போகணும், நீங்க கூட பணம் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. கார்டு இருந்ததுன்னா போறோம், உங்களுடைய லிமிட்டை யூஸ் பண்ணிட்டு நீங்க இன்டர்நேஷனல் கார்டுல டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அது நீங்க லோன் கொடுக்கறத வந்து நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிட்டு கரெக்டா இஎம்ஐயும் பே பண்ணணும், மினிமம் டியூவும் பே பண்ணணும். பே பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கிரெடிட் கார்டுல மாட்டாம இருப்பீங்க. இல்லைன்னா ஈஸியா கிரெடிட் கார்டுக்குள்ள போய் மாட்டிக்குவீங்க. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. மினிமம் டியூ மட்டும் பே பண்றாங்க. ஆக்சுவலா மினிமம் டியூ பே பண்ணக்கூடாது. நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதை வந்து பே பண்ணணும். மினிமம் டியூ வந்து ஒரு மாசத்துக்கு உங்களுடைய வட்டி வந்து 4.5ல இருந்து 4.9% வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 35-36% வந்து உங்களுக்கு வட்டியே வருது. பேமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நீங்க சமாளிக்க முடியும். இல்லைன்னா நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட், நீங்க எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்களோ அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், குறையவே குறையாது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம அது மாட்டிக்கிறாங்க, ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்ல. ஒரு சாரார் மட்டும் கரெக்டா யூஸ் பண்றாங்க. யங் ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை பத்தி எதுவுமே அறியாமையில எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராப்பரா பே பண்றதே இல்லை. நிறைய டிஃபால்ட்ஸ் வர்றதுக்கு காரணமும் அதனாலதான். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, நீங்க கிரெடிட் கார்டு வாங்கினா அதோடைய ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எத்தனை நாள்ல பேமெண்ட் பண்ணணும், எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி லோன்ஸ் பே பண்ணணும், எந்த மாதிரி இஎம்ஐஸ் கன்வெர்ட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் எப்படி பே பண்ணணும், எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பே பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்குன்றதுதான் உண்மை. மேலும் தகவல் தெரியணும்னா, இதே போல தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கிரெடிட் கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல எங்கிட்ட டைரக்டா பேசணும், சந்தேகத்தை நீங்க நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து எங்கிட்ட டைரக்டா பேசலாம், தாராளமா பேசலாம். நீங்க வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க. உங்களுக்கு எந்நேரமும் உங்களுக்கு வந்து பதில் சொல்லப்படும். உங்களுக்கு தேவையான விவரங்களை கொடுக்க முடியும். நீங்க என்னை கூப்பிடுறதுல தயக்கம் பண்ண வேணாம். தேங்க்யூ.